மகர ராசி குரு தசை. மகர ராசியில் குரு தசை யாராருக்கெல்லாம் நடக்குதோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு, 3 நட்சத்திரம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் இது மகர ராசியில் இந்த ராசியாதிபதி சனி 2018 உங்களுக்கு 7.5 சனி. இப்போ அது முடிஞ்சது. 7.5 சனிக்கு பிறகு குரு தசை என்ன பலன்களை கொடுத்துருக்கும்? அதே அந்த 2018 இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு குரு தசை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் என்ன பலன்களை கொடுத்துருக்கும்? முதல்ல இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் குரு தசை அப்படிங்கிறது வரும்? உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இந்த குரு தசை நடப்பில் வரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் இந்த குரு தசை நடப்பில் வரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த குரு தசை நடப்பில் வரும். இந்த குரு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இந்த குரு தசை நன்மை செய்யாது. ஏன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இது நன்மை செய்யாது பெரும்பாலும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் உட்கார்ற இடத்தை பொறுத்து, அதாவது அந்த நட்சத்திராதிபதியும் பொறுத்து, அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் குரு தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. ஆனால் அந்த கிரகம் அமரக்கூடிய இடம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இது மாதிரியான இடங்களில் உக்காஞ்சிட்டா சிறப்பு. அப்போ 3ல் உக்காரலாமான்னாக்கா சொந்த வீடு. அவர் அந்த ஆதிபத்தியத்துக்கு வர்றதுனால அந்த இடத்துல உட்காரக்கூடாது. அந்த இடத்துல பெருசாக நன்மைகள் செய்ய மாட்டார். ஆனால் 6ஆம் இடம் சிறப்பு. அதே மாதிரி 10, 11 சிறப்பான இடங்கள். அந்த இடத்துலேருந்து தசை பண்ணியிருந்தால் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமாக வரக்கூடாது. அதாவது யோகராக இருந்து வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு இந்த குரு பகவான் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக வந்து அந்த லக்னத்துக்கும் மறையக்கூடாது. இது மாதிரியான அமைப்புகளில் இருந்தால் மட்டும்தான் இந்த குரு தசை அப்படிங்கிறது நன்மை செய்யும். அருமையாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும். அதாவது நல்ல ஒரு உச்சத்தை கொண்டு போயிடும். நீங்கள் எந்த நிலமையில் இருக்கிறீங்களோ, கீழ் நிலமையில் இருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கும் இந்த குரு. நன்மை செய்யாத குரு இது மாதிரி இடம் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், வெளிநாடு வேலை வாய்ப்பு அது மாதிரி கொடுத்துரும். ஆனால் 7.5 சனியில் கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா இதுக்கு பேர் வந்து மறைமுக சுப தொடர்பு. அவயோக தசை நடக்கும்போதோ இல்லை மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசைகள் நடக்கும்போதோ 7.5 சனி வந்துச்சுனாக்கா ப்ராபலத்தை அதிகமாக கொடுத்துரும். அப்படியே கெடுத்து விட்ரும். மொத்தமாக வந்து உங்களுக்கு நல்ல பலன்களே இல்லை. அதாவது வேலை வாய்ப்பு எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதில் இருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி ஒன்றுமே இருக்காது. ரொம்ப மன நெருக்கடி இல்லை கடன் பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். இப்போ 6ஆம் இடத்துல இருந்திருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு தசையாக தான் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ ராசிக்கு 6ல் புதனோட வீட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன். ஏன்னா இப்போ கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துக்கு வரப்போகுது. இதே 6ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணியிருந்தால் சிறப்பு, 10ல் இருந்து தசை பண்ணியிருந்தால் சிறப்பு, 11ல் இருந்து தசை பண்ணியிருந்தால் சிறப்பு. மற்றபடி 6, 8, 12 ஆகிய இடங்களில் 12ஆம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல. இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணால் சிறப்பு. ஆனால் 7.5 சனி வரும்போது அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்களை கொடுத்துரும். ஒரு வேலை செய்கிறீங்கனாக்கா அந்த வேலையில் வந்து நல்லாவே போயிட்டு இருந்திருக்கும். 2018க்கு முன்னாடி நல்ல ஒரு வேலை, தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்கும். யோக தசையாக இருந்தால், அதாவது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து பண்ணியிருந்தால், இல்லை உங்கள் லக்னத்துக்கு யோக கிரகமாக வந்து யோகம் செய்யக்கூடிய பலன்களாக கொடுத்துருந்தால், 2018க்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கு உங்களுக்கு கொடுத்துருந்தால். ஆனால் 2018க்கு பிறகு ஏன் கொடுக்கலன்னாக்கா இது அவயோக தசை. முதல் சுற்று சனியாக இருந்தாலும் சரி, 2வது சுற்று சனியாக இருந்தாலும் சரி, யோக தசை நடந்தால் யோகத்தை கொடுக்கும், அவயோக தசை நடந்தால் அவயோகத்தை கொடுக்கும். அது மாதிரி தான் இந்த சனி பகவான் கொடுக்கும். இப்போ முதல் சுற்று சனியில் இருக்கிறீங்களா, 2வது சுற்று சனியில் இருக்கிறீங்களா? இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் சுற்று சனியில் 24லேருந்து ஒரு 30, 31 வரைக்கும் வரும்.
24 இருந்தே 54 வயசு வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு தசை நடைமுறைக்கு வரும். இது பெரிய கஷ்டம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்காது. குரு தசையில் ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நல்ல ஒரு இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட ஓரளவுக்கு பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இது இருந்திருக்கும். குரு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரகம்ன்றதுனால ரெண்டுமே நடந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வேலையில் ஒரு மாற்றம், ஆனால் வேலையில் அங்கே ஒரு பிரச்சனை, நிரந்தரமாக இருக்க முடியாது. அது மாதிரி இல்லை சுப கடன்களை அதிகமாக வாங்க வச்சுருக்கோம். வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகன சேர்க்கை, ஏதோ ஒன்றுத்துக்காக இந்த லோன் போட்டு வாங்குறாங்க இல்லையா, அது மாதிரியான கடன்களை வாங்க வச்சுருக்கோம். கடனை வாங்க வச்சுட்டு டக்குன்னு வேலை போயிடும், இல்லைன்னா வேலையில் பிரச்சனை வந்துடும், இல்லைன்னா சம்பள குறைப்பு, இல்லை இந்த ப்ரொமோஷன்லாம் வந்து கிடைக்காம நிற்கிறது, இது மாதிரியான தடங்களில் அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த 7 சனியில். வலி மேலே வலி, வேதனைக்கு வேதனை. உங்களுக்கு சோதனையில் இது மாதிரியான சோதனைகள் வரக்கூடாது, அந்த அளவுக்கு சோதனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா முதல் சுற்று சனியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 24 to 30, 31 வரைக்கும். ஏன்னா இது வந்து வேலையில் செட்டில் ஆகக்கூடிய காலம். நல்ல ஒரு வேலை கிடச்சி அந்த டைமில் வந்து திருமணம்லாம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாமே தடைப்பட்டிருக்கும். திருமணத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் இந்த 7 சனியில். வேலையில் பிரச்சனை, குறிப்பாக பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அதிகப்படியான நெருக்கடிகளை கொடுத்துருக்கு இந்த சனி பகவான். அவயோக தசையாக இருக்கிறதுனால குரு தசை தானே, எனக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணும், கோச்சாரத்தில் குரு வந்தால் நல்லா கொடுக்கும், 5ஆம் இடத்துல இருந்தது, 4ஆம் இடத்துல இருந்தது, எந்த பலனும் இல்லை உங்களுக்கு. அதாவது 2018க்கு பிறகு குருவுடைய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சியை கூட உங்களுக்கு சரியான மாற்றங்களை கொடுத்துருக்காது. எப்போ 7 சனி ஆரம்பித்ததோ அதிலிருந்தே உங்களுக்கு 7 சனியோட பலன்கள் தான், அதாவது சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கோ லக்கணத்துக்கோ மறைவு ஸ்தானங்களில் இந்த சனி பகவான் இருந்திருந்தால் கடுமையான பாதிப்புகள். அதாவது மறைவு ஸ்தானம் அப்படின்னாக்கா 6, 8, 12 ராசிக்கு, அப்படி இல்லை லக்னத்துக்கு 6, 8, 12 இந்த சனி பகவான் மறைஞ்சிருந்தால் கொஞ்சமான பிரச்சனைகள் கிடையாது, அந்த அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானும் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு வந்து ஆட்சி உச்சத்தில் இருந்திருக்கும் சனி, அதாவது சொந்த வீட்டில் இல்லைனாக்கா துலா ராசியில் வந்து உச்சத்தில், இது மாதிரியான இடங்களில் இருந்திருந்து இந்த 7 சனி வரும்போது 2 பலன்களை கொடுத்துருக்கோம். குரு தசைக்கு உண்டான பலன்கள், அதாவது மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துலேருந்து தசை பண்ணிட்டு இருந்தால் கூட நல்ல பலன்களையும் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு வேலை மாற்றம், என்ன தான் வேலை கொடுத்தாலும் சரி, என்ன தான் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்தாலும் சரி, நிம்மதி இருக்காது. அதுக்குண்டான ஒரு 7 சனிக்கு உண்டான பலன்களே அது கொடுத்துருக்கும். அதிகபட்சமாக கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, ஒரு மணி லாக் ஆகிருக்கும், ஒரு பணம் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா அந்த பணம் திரும்பி வந்திருக்காது, அது மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய இடம் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. லக்னத்துக்கோ ராசிக்கோ மறைவு ஸ்தானங்களில் இருந்திருந்தால் கடுமையான கஷ்டங்கள். மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் இருந்தால், மறைவு ஸ்தானங்களில் இல்லை நல்லாவே இருக்குது அப்படின்னா நல்லாவே போயிருக்கும், ஓரளவுக்கு நல்லா போயிருக்கும். எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது குரு தசையில். ஏன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை அப்படிங்கிறதுனால. சனி பகவானுக்கு சனியோடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யும், குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் நன்மை செய்யும், கெடுதல் செய்யாது, அதிகபட்சமாக கெடுதல் செய்யாது. மறைமுக சுப தொடர்பில் அப்படி இல்லைனாக்கா அவயோக தசையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்களை கொடுக்கும். ஏன் குரு தசையில் கொடுக்குது? நிறைய பேருக்கு குரு தசையில் உங்களுடைய ஜாதகத்தில் 4 கிரகங்கள் கேதுவோட ராகுவோட இது மாதிரியான அமைப்பில் இருந்திருந்தால், இப்போ அந்த 7 சனிங்கிறது பாதிப்பு. இப்போ 7 சனி வரும்போது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த 4 கிரகங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள், அதாவது கடன் பிரச்சனைகள், தொழில் ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக 2018 மொத்தமாக அடங்கியிருக்கும். இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்தது 2018 இப்படி தான் இருந்திருக்கும். இந்த 7 சனி 2018 ஆரம்பிச்சதுலேருந்து எப்படா இந்த 7 சனி முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டீங்க. இதன் பிறகு குரு தசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு 2வது சுற்று சனியாக இருந்தாலும் சரி, முதல் சுற்று சனியாக இருந்தாலும் சரி, குரு தசை அவ்வளோதான். இப்போ குரு தசை 54 வயசு வரைக்கும் இருக்குது. 24லேருந்து இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு தசையில் நல்ல ஒரு வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு மாறுறது, அதாவது வேலைக்காக வேற ஒரு நாட்டுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க,
ஒரு இடம் மாற்றங்களுக்காக ஒரு வேலை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க. இது எல்லாமே இப்போ கைக்கூடி வரும். வேலை மாற்றம், இடமாற்றம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம். குரு தசை தான், அவயோக தசை தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத தசை தான். உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக உண்டு. இது மாதிரியான வளர்ச்சிகள் இதன் பிறகு தான் உங்களுக்கு வளர்ச்சிகளே அதிகமாக இருக்கும். குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக போயிருப்பீங்க, மணி பத்தாமல் ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் கொடுக்க முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா, அந்த கடன்லாம் இப்போ அடையும். கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல ராகு வர்றதும் 6ஆம் இடத்துக்கு குரு போய் மறையிறதும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அவயோக தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். நிறைய கஷ்டப்படுறீங்களா, இப்போ குரு மறைவு ஸ்தானங்களில் குரு பயிற்சிக்கு பிறகு இருக்குது, இப்போ அது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க, கடன் உதவி கிடைக்கும். அதாவது கடன் பிரச்சனை தீரும் உங்களுக்கு. இப்போ இருக்கிறதுலே நிறைய நெருக்கடிகள் இந்த கடன் பிரச்சனை தான். அந்த கடன் பிரச்சனைகள் இப்போ தீரும். ஒரு சிலருக்கு நோய், வீட்டில் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, இவங்களே ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் அப்பா அம்மாவுக்கு நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் அது இதுன்னு நிறைய போயிருக்கு. இந்த மருத்துவ செலவு ரீதியாகவே நிறைய போயிருக்கு. எல்லாமே குறையும். இப்போ உடல்நல தொந்தரவுகள் இருக்காது. கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். சுப விரயங்கள், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களில் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, மனநோயாளி மாரி தான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனை இது எல்லாமே தீரும். வேலை வாய்ப்பில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருந்தது இல்லையா, அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இந்த குரு தசை அப்படிங்கிறது இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகும் ஒரு சில பேருக்கு கஷ்டங்கள் தொடரும் அப்படின்னாக்கா அது எங்கே இருந்தால் அது தொடரும். 3, 6, 10, 11 தவிர வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி கொஞ்சம் கஷ்டங்கள் கூடுதலாக இருக்கும். அதுவும் இல்லாத அதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. ஒரு யோகாதிபதியை கூட சேர்ந்துருக்கணும், அதாவது லக்னாதிபதியோடு சேர்ந்துருக்கணும், இல்லை ராசியாதிபதியோடு சேர்ந்துருக்கணும், லக்னாதிபதி பார்வை வாங்கியிருக்கணும், இல்லை அந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கணும். அது மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சுனாக்கா இந்த 7.5 சனி முடிவான பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை, நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும் இந்த சனி பகவான். அந்த குரு தசையில் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். திடீர் வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. உடனடியாக கடன் பிரச்சனைகள் தீரும். பசங்க வழியில் நிறைய பாதிப்புகள், படிப்பு, அவங்களுக்கு செலவு, அதாவது வீட்டு செலவு, தேவையில்லாத கடன் வாங்கிறது, இப்போ மணி கொடுத்து வராமல் இருக்கிறது, கொடுத்த பணம் வராமல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரிட்டர்ன் வரும். வாங்கின பணத்தை இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு கஷ்டங்கள் விடுதலை அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு தசையில். குரு தசையை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத தசையாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். இந்த 7.5 சனிக்கு பிறகு ஓரளவுக்கு மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெருசாக அதை கொடுக்கும் இதை கொடுக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவயோக தசை இல்லையா. இந்த குருதசை முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். குருதசை முடிகிற தருவாயில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் சனி தசையில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். எந்த அளவுக்கு நீங்கள் குருதசையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சனி தசை உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும். சனி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். எப்படி பார்த்தாலும் முதல் 10 வருடங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் இந்த சனி பகவான். அதனால் இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு கோச்சார ரீதியாக 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகும் உங்களுக்கு சிறப்பு. 2018 இருந்தே குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி எதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. ஆனால் இதன் பிறகு தான் உங்களுக்கு ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த 7.5 சனி முடிந்த பிறகு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.